இப்போ பாலா ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில். ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு. இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் 4500 தான் கொடுப்பாங்க. நல்லா பண்ணிட்டு நாங்கள் லட்சத்தில் வாங்குறோம்னு சொல்லிட்டீங்க. அதுதான் யூடியூப் தமிழெல்லாம் வரும் எல்லாத்துலேயும். இப்போ என்ன வாங்கலன்னு வேற சொல்லுவீங்களா நீங்கள்? அண்ணா லட்சத்தில் வாங்கினே அடுத்து வேலை கிடைக்குமா அச்சத்தில் தான் ஒரு ஆங்கர் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாண்ணே, ஆக்சுவலாக பரவாயில்லண்ணே, ரொம்ப வசதியாக போச்சு. எங்கள் சம்பளத்தில் ஏற்றி விட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். வி ஆல்வேஸ் லவ் யூ. ஏன்னா வந்ததுலேருந்து உங்களை பார்த்துட்டே இருந்தேன். நீ கூட என்ன அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்ததுலேருந்து பெட்ரோல் பங்கில் ஜீரோ பார்க்குற மாதிரி உங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே, சீரியஸாக செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு மை மேக்கப் மேன். தேங்க்யூ கணபதி அண்ணா. என்னண்ணா ஏதோ நல்லதாக தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா தமிழ்நாட்டு நாயகன்னு சொல்கிறாருண்ணே. ஓகே, நன்றி நன்றி. சூப்பர்ண்ணே. கண்டிப்பாக அமரன் வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் மட்டும் ஜெயிக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு கூட இருக்கவங்களும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த விழாக்காக நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்ஸ் லாட் சார். அவன் எழுதுனதையாவது படிச்சு முடிச்சிருட்டோம் சார். ஏன் சார்? தேங்க்யூ. நீங்க ரொம்ப நேரம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டி இருக்குன்றதுனால தான் நான் டக்குன்னு வந்துட்டேன். இல்லைன்னா அது ஒரு 1/2 hour போகும். ஸோ உங்களுடைய பணியை குறைப்பதற்காகவே. அதித்தி, இப்போ அதித்திட்ட சொல்லிட்டு இருந்தேன், தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணுங்க. இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இதே மாதிரி பண்ணுங்க. இன்னும் உங்களுடைய எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியட்டும் ஸ்க்ரீன்லன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு செம்ம எனர்ஜி இருக்கு. அது இன்னும் இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ், இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில் தெரியும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் அதித்தி. நானும் கரெக்டாக பேசிட்டேன்னா? ஓகேவா தான் பேசியிருக்கேன்னா? அவ்வளோதான் பொய் சொல்ல வருது அதித்தி. அதுக்கு மேலே வர சார் சொல்கிறேன். அண்ட் சரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல. சரியான ரோல் இன்னும் நாங்கள் இன்னும் அவருக்கான ரோலை எழுதலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேது. இன்னும் எங்கா அப்படியே தான் இருக்கார் சார். நீங்கள் வேற ஸ்டேஜில் ஏஐ பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. அதை பற்றின கருத்துக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சார். அது எதுவும் மேடையில் சொல்ல முடியாது, சாரி. நீங்கள் வேணால் முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்க, அது அண்ணெல்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண லிப் ரீடிங்கில் கண்டுபிடிச்சிக்கங்க நீங்கள். அண்ட் சரத் சார், உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார். எப்போவுமே கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு செம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார். அண்ட் யுவன் சார், உங்களை பற்றி என்ன சார் சொல்லணும்? சிம்பிளாக சொல்லணும்னா கோட் சார். நீங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்குது சார். நீங்கள் நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் விட முக்கியமான ரீசன், நீங்கள் பண்ண ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டிரெக்டர்ஸ், புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம, பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் பார்க்காம, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்னை நம்பி வரீங்க. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார். அது மேபி அது அப்பாட்டிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அது பிளட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது சார். யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மேபி நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார்.